இவங்கெல்லாம் அன்றைக்கே படித்து அன்றைக்கே எழுதுகிற டைப்பான். இப்போ சில பேர் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே படிப்பாங்களாம். அது மாதிரி எடப்பாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டுக்கிட்டு போயிட்டார். நாங்கள்லாம் அன்றைக்கே எழுதி அன்றைக்கே படித்து அன்றைக்கே பரிட்சை எழுதுகிறோம். நாங்கள் அன்னன்னைக்கு படிச்சுட்டு பாஸ் பண்ணுறோங்க. உங்களை மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே படித்து செகண்ட் ரிவிஷன் தேர்ட் ரிவிஷன் இருந்து கடைசியில் ஃபெயில் ஆகிறவங்க. சில பேர் ஒரு வருஷத்துக்கு முன்னாலே பரீட்சைக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் எடப்பாடியார் கிளம்பிட்டார். பள்ளியில் பார்த்தீங்கன்னா முதல் பெஞ்சு 2-3 ஃபஸ்ட்டு ரோல்லாம் நல்லா படிக்கிறவனும் வைப்பாங்க. இந்த அன்றைக்கே படிக்கிறவங்கலாம் கடைசி ரோ. மாப்பிள்ளை பெஞ்சுன்னு சொல்லுவாங்க. படிக்காதவன் ஒழுங்காக வரமாட்டான், அவன்லாம் கடைசி பெஞ்சு. அதனால் இவங்களை பூரா கடைசி பெஞ்சில் இருந்தவங்க. திருமாவளவன் சொல்கிற திமுக அவங்க கட்சி இதெல்லாம் அதான் சொல்கிற. நாங்கள்லாம் அன்றைக்கே படித்து அன்றைக்கே எழுதுவோம். அன்றைக்கே படித்து அன்றைக்கே எழுதுனவங்கள 90% பிட்டு அடிப்பான். ஸோ இவங்க பிட்டு கோஷ்டிங்கிறத அவரே ஒத்துக்கிறார். ஏன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி படிக்கக்கூடாதா? திருமாவளவனு கேட்குறேன். இன்றைக்கி நீட்டுக்கு படிக்கிறாங்களா மாணவர்கள் அன்றைக்கே படித்து அன்றைக்கே எழுதுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே படித்து உழைத்து பாஸ் பண்ணுறாங்க. அதனால் பிட் அடிக்கிற கோஷ்டி நீங்கள். அன்றைக்கே படித்து அன்றைக்கே எழுதுறத பெருமையாக சொல்லாதீங்க, அது கேவலம். உங்கள் இதெல்லாம் அப்படி தானே. அன்றைக்கே வந்து அன்றைக்கே கள்ள ஓட்டு போடுற ஆளுங்க நீங்கள். உங்களுக்கு எதுக்கு போய் மக்களாவது ஓட்டாவது 4000 ரூபா கொடுத்துட்டு வந்து உட்காந்துருவீங்க. எலெக்ஷனுக்கு முதல் நாள் 4000. இப்படி தானே பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதை பெருமையாக சொல்கிறீர்களா எங்கள் சாதனைன்னு சொல்லி?